கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறேன். சுவிசேஷ புத்தகங்கள் என்றாலே ஆண்டவரின் போதனையை பார்க்கும்போது அவர் கையாளும் முக்கியமான ஒரு யுக்தி என்னென்னா உவமைகளால் பேசுவது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே உவமைகளால் ஆண்டவர் பேசுவார் என்பது சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 78:2, என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். உவமைகள் என்பது என்ன? உவமைகளோட நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டில் பல விஷயங்கள் பேசப்பட்டது, மிக முக்கியமான கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. நிறைய சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டை விட ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே உவமைகளால் தேவன் மனிதரிடம் பேசினது குறைவு. ஆண்டவர் பூமியில் வந்து மனிதனோடு தன் போதனையை கொடுக்கும்போது அவர் அதிகம் உவமைகளால் பேசினார். இப்போ இதில் என்ன முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது? ஏன்னா நம்ம சுவிசேஷ புத்தகத்தை ஒருங்கிணைந்து பார்த்துட்ருக்குமா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிச்சாகணும். இதை பற்றிய புரிதல் நமக்கு சரியாக இருந்ததுன்னா உவமைகள் நாம் கொண்டாடும் மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். மத்தேயு 13:3 அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அநேக விசேஷங்களை பாருங்களேன், உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். 34-35 இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமைகளாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உவமைகளால் பேசுவேன், ஆனால் உவமைகளால் பேசுவதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரே சொன்னதை நாம் கவனிச்சிட்டோம்னா வேறு பெரிய விளக்கம் நமக்கு தேவைப்படாது. உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். ஏன்னா கவனிச்சிங்கன்னா உவமைகளால் வாயை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பாருங்க ஏன் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் அங்கே சொல்கிறாரு. அப்போ மறைபொருள்களை ஏற்கனவே தெரியும் பொருட்களை கொண்டு நமக்கு விளக்கப்படுத்துவது, அல்லது நாம் பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்களை கொண்டு பேசப்படாத ஒன்றை நமக்கு சொல்லுவது. பேரபோலோ, பேரபிள் அப்படி தானே சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அது வந்து ஆக்சுவலாக அந்த பேரபிள் அப்படின்றது கிரேக்க சொல்லிலிருந்து ஒலியாக்கம் செய்யப்பட்டது தான். பேரா என்று சொன்னால் உடன், சேர்ந்து அப்படின்றது. போல் அல்லது பேலோ அப்படின்னு சொன்னால் எரிந்து விடுவது. ஒரு அம்பு வில்ல எரிந்து விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோமே. என்ன அர்த்தம்னா, இப்போ இணையாக 2 கோடுகள் ஒன்றா போகுது, ஒரு கோடு கதை, இன்னொரு கோடு விளக்கம், அல்லது சொல்ல வந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் அந்த பேரபோல் அப்படின்றது, உவமை என்பது. பழைய ஏற்பாட்டில் உவமைகளால் பேசப்பட்டது மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இங்கும் அங்குமாக இருக்க தான் செய்யுது. எசேக்கியேல் 17:2 மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் உவமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு விடுகதையையும் ஒரு உவமையும் கூறி சொல் அப்படின்றார். முக்கியமாக அவங்க எளிதாக ஆனால் எந்த விதத்துலேயும் குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும்போது, ஒரு தேவை இருக்கும் பொழுது தேவன் உவமைகளால், சின்ன சின்ன கதைகளால் பரலோகத்தின் சத்தியத்தை விளங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் பூமிக்குரிய ஒன்றை கொண்டு அங்கே விளக்கப்படுத்துவது தான் உவமை அப்படின்றது. எசேக்கியேல் 20:49 அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இவன் உவமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன். தீர்க்கதரிசிகள் கூட உவமைகளை சொல்லி ஜனங்களிடத்தில் பேசியிருக்காங்க. 24:3 இப்பொழுதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. ஒரு உபமானத்தை, ஒரு பிராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செஞ்சு அது வழியாக ஒரு பொருளை சொல்வது, ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறது. ஓசியாவின் புத்தகம் 12:10 அப்படியே தீர்க்கதரிசிகளோடே சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன்.
இதை தொடர்ச்சி தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் மகாபெரிய தீர்க்கதரிசியாக ஜனங்களுக்கு மத்தியில் உவமைகளால் அநேக விஷயங்களை அவர் பேசினார். இப்போ கதைன்னு எடுத்துக்குவோமே, உண்மை கதை இருக்கிறது, உண்மை சம்பவங்களை சொல்லுவது, வரலாறு இருக்கிறது, அந்த வரலாற்றில் நடந்தவைகளை சொல்லுவது. இன்னொன்று, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக புனைக்கதைகள் என்று இருக்கும். அதாவது கற்பனையாகவே கதாபாத்திரங்களை உருவாக்கி கதை கட்டி, ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு, ஒரு பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா வந்தது, அது அழகாக பாட சொல்லி வாயில் இருந்த வடை விழணும்னு நரி சொன்னது, நமக்கு தெரிஞ்ச கதை தானே. அப்போது இந்த இடத்துல ஒரு புனைக்கதை தான் அது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்வதற்காக. அப்படியானால் உவமைகள் இருக்கிறது இல்லையா, அதில் ஏதாவது வகைகள் இருக்கிறதா? கொஞ்சம் தான். என்னென்னா, போல, அதை போல அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் அந்த உவமைகளுக்குள் இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் மத்தேயு 31வது வசனம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். 33ஆம் வசனம், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஒப்பாயிருக்கிறது, அதை போல் இருக்கிறது, இப்படியாக இருக்கிறது. இதுதான் உவமை வழியாக பேசும் ஒரு முறை. சில நேரம் சுருக்கமாக ஒரு விஷயம் ஒரே வசனத்துக்குள்ள மட்டுமே ஒரு உவமை இருக்கலாம். பாருங்க, லூக்கா 6:39, பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? இவ்வளவுதான். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? 2 பேருமே குருடர்களா இருப்பதனாலே பள்ளத்தில் விழுந்துருவாங்க. அது மாதிரி அப்படின்னு இன்னொன்று அடுத்தது சொல்றது தான். பாருங்கள், ஒரே வசனத்துக்குள்ளே ஒரு இதை ஆங்கிலத்தில் சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அளவுக்கான ஒரு உதாரணம் தான். பரலோக அர்த்தம் அல்லது பரலோகத்தின் தேவ எதிர்பார்ப்பு இதுதான் அப்படின்றத பூமிக்குரிய ஒரு கதை வழியாக சொல்லுவது உவமையில் இன்னொரு வகை. இப்போ நல்ல சமாரியன் அப்படின்னு எடுத்துக்குவோமே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டதா அப்படின்னு தெரியல. ஆனால் கதாபாத்திரங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கதையாக அதை சொல்லி அது வழியாக தேவன் அங்கே ஒரு நல்ல விஷயத்தை, குணாதிசயத்தை மக்களுக்கு சொல்கிற மாதிரி. அதுபோல் மனம் திரும்புதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா கிறிஸ்தவத்துக்குள்ளே. அதை வலியுறுத்துவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக, மனம் திரும்பிய மகன் இருக்கான, வீட்டை விட்டு ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்தான் இல்லையா, அந்த ஒரு உவமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பரலோகத்தின் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு, மனம் திரும்புதல். அதை சொல்வதற்காக ஒரு கதை அது. இன்னொன்றும் உவமைகள் வரிசையிலேயே பழமொழி, அந்த மக்கள் மத்தியிலே பழக்கத்திலிருந்த ஒரு பழமொழியை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறது உண்டு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 23, அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராராகிய இவ்விடத்தில் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். பழமொழி. இந்த பழமொழியை சொல்லி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றார். பாருங்களேன், அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துடுச்சு. என்ன ஆண்டவர் அப்பப்போ குட்டி குட்டி கதையாக சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரியான இடத்துலேருந்து விஷயங்கள்லேருந்து எடுத்து நமக்கு விஷயத்தை சொல்கிறாரு, இது என்ன மெத்தடாக இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை போதிப்பார்கள், அவர்கள் வரலாற்றை வேண்டுமானால் எடுத்து காண்பிப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ சொல்கிற அந்த மெத்தட், அந்த உவமை அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன நீங்கள் உவமைகளாக பேசுகிறீங்களே, அவங்கக்கிட்ட பேசுகிறீங்களே, ஒரு சில நேரம் எங்ககிட்ட நேராக பேசுகிறீங்க, இன்னொரு நேரம் எல்லாரும் இருக்கும்போது ஊமையாக பேசுகிறீங்க, இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு. அவங்களே கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன பதில் இருக்கும்? பொதுவாகவே நாம் கவனித்து பார்த்தோம்னா, ஊமைகள் என்பது கவனத்தை ஈர்க்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது கேட்பதற்கு. இந்த ஊமைகள் எளிதாக புரிய வைக்க முடிகிறது. ஊமைகள் என்பது மக்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுகிறது. பொதுவாகவே மனுஷனுக்கு கதைன்னா பிடிக்கும் இல்லையா? அதனால் அந்த பிடித்த ஒரு வழியிலே ஆண்டவர் சத்தியத்தை கொண்டு போய் சொல்கிறதுக்கு இந்த ஊமையை ஒரு மெத்தடாக எடுத்துக்கிட்டாரு. இந்த ஊமை வழியாக ஒரு விஷயத்தை கேட்ட உடனே மனசில் நல்ல பதியுது. அது மனசுக்குள்ள ஒரு நல்ல விளைவை, ஒரு நல்ல பிரகாசத்தை உண்டாக்குகிறது. இட் வில் என்லைட்டன் அவர் ஹார்ட். இன்னொன்று, நினைவில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஊமைகளால் ஆண்டவர் பேசினதை பற்றி நாம் புரிந்து கொண்டால் எந்த ஒரு ஊமையை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்.
அதில் இருக்கிற சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் ஓமை சொல்லப்பட்டது என்பது நமக்கு முதல்ல புரியணும். அப்போது சத்தியமும் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா? நிறைய பேருக்கு ஆண்டவருடைய போதனையை சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது. ஏதாவது அற்புதம் சொல்லுங்கன்னா 4-5 அற்புதம் சொல்லிவிடுவாங்க, 10 கூட சொல்லிவிடுவாங்க. சரி, அவர் சொன்ன உவமைகளை சொல்லுங்கன்னா 1-2 தான் சொல்லுவாங்க. ஏன்? நாம் உவமைகளை நல்லா படிக்கணும், உவமைகளை ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவர்களோடு ஆண்டவரை பற்றி பேசும் பொழுது, சத்தியத்தை பற்றி பேசும் பொழுது, குறிப்பாக ராஜ்யத்தை பற்றி, அவர் ஆளுகை பற்றி பேசும் பொழுது உவமைகளை பேசுவது நல்லது. உவமை வழியாக பேசுவது நல்லது. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் எக்ஸாம்பிள், நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற விஷயங்களை எடுத்தும் பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்டவர் அதான் பண்ணார். அன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்ச கடல், வலை, மீன், முத்து, நிலம், மலை, காற்று, இது எல்லாத்தையும் வச்சு தான் அவரும் பேசினார். மத்தேயு 13:52. அப்பொழுது அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். பழையவைகளையும் புதியவைகளையும். அப்போது இப்படி புரிஞ்சுக்கலாம், ஊமைகளால் பேசும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைய காலத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தையே புதிய முறையிலே அவர்களுக்கு சொல்லுவது. ஊமைகளால் பேசினதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு. என்னென்னா, ஊமையாக சொல்லி விட்டுறது, அதுக்கப்புறமா சீஷர்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றது. பொதுவாக பேசும்போது ஊமையாக பேசிடுறது. ஏன் தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ளவே மனமில்லாதவர்கள் அங்கே இருப்பாங்க. குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே கொஞ்சம் பேர் அங்கே இருப்பாங்க. அவனுக்கு சத்தியம் புரிய தேவையில்லை. அதனால் ஓமையாக சொல்லிடுறது. யார் ஆவலாக அதை தேடுகிறார்களோ அவர்களுக்கு பிறகு விளக்கத்தை ஆண்டவர் சொல்லிடுவார். இந்த விதைக்கிறவன் ஓமையும் அப்படி தான். மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். பார்த்தீங்களா? அவனுக்கு இந்த அர்த்தம், சத்தியம் அதெல்லாம் அக்கறையே கிடையாது. குற்றம் கண்டுபிடிக்கலாமான மட்டுமே அவன் காத்திருக்கான். அதனால் என்ன பண்ணுறாரு? ஊமைகளாக பேசிட்டு பிறகு தன் சீடர்களுக்கு விளக்கம் கொடுப்பார். இப்போ இந்த ஊமைகளால் நாம் விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? முதலாவது, அந்த உருவகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, வேத சத்தியத்தை அது உறுதிப்படுத்துவதை கவனிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த இரண்டையும் பொதுமைப்படுத்தி நடுநிலையான சொல்லப்பட்ட சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வது. நம்ம கூட பேசும்போது ஒருத்தருக்கு புரியலன்னே அவர் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ நம்ம ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், பாருங்களேன், இந்த உதாரணம் பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, உதாரணத்தை பிடிச்சிக்குவாங்க, அதை விவரமாக பார்த்து அதில் இருக்கிற குற்றங்களை சொல்லி என்ன சொல்ல வந்தமோ அதை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதனால் ஊமையில் நாம் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு லூக்கா 18:1-6 வசனங்களில் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வந்ததற்கு ஒரு கதை சொன்னார். பொல்லாத முரட்டாட்டமான ஒரு நீதிபதி, துன்மார்க்கமான ஆக்சுவலாக அந்த நீதிபதி, இந்த அம்மா போய் நியாயம் கேட்டுகிட்டே இருக்குது. டெய்லி தொந்தரவு தாங்காமல் அவன் அந்த நீதியை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே. இப்போது அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு உடனே அந்த கொடூரமான ஒரு துன்மார்க்கமான ஒரு நீதிபதி இருந்தான்ல, அது யாராக? தேவன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த இடத்துல கவனிக்கிற மாதிரி வந்துடும். அப்போது எப்படி கேர்ஃபுல்லாக நான் விஷயத்தை சத்தியம் சொல்ல வந்த சத்தியம் அப்படின்றதோட தான் உதாரணத்தை நம்ம கவனித்து பார்க்கணும். லூக்கா 12:39-40. திருடன் இந்நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். திருடனை போல வருவார் அப்படின்னு வசனம் சொல்லும்போது ஆண்டவரை திருடன் அப்படின்னு சொல்லாமா? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, சொல்ல வந்த விஷயம் என்ன, அதற்காக இந்த உதாரணம் சொல்லப்பட்டது என்று சொல்லி அதை தள்ளி வச்சுட்டு இந்த சத்தியத்தை நாம் எடுக்கணும். அதிகபட்சம் ஆண்டவர் ராஜ்யம் இன்னது என்பதை விளக்கப்படுத்துவதற்காகத்தான் உவமைகளை பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல
சொல்லப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் அர்த்தம் வேறொன்றுக்காகவும் இன்னொரு இடத்துல அதுவே வேறொன்று அர்த்தத்துக்காகவும் பயன்படுத்தப்படும். இப்போ உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோமே, உதாரணம் காமிச்சிடுறேன். லூக்கா 8:11 அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். புரியுதா? ஒரு ஊமையை சொன்னார், அதில் என்ன, விதை என்பது தேவனுடைய வசனம். ஓகே, இதில் என்ன குழப்பம் இல்லை. மத்தேயு 13:38 நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இந்த இடத்துல விதை ராஜ்யத்தின் புத்திரர் மனுஷருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தோம், விதை தேவனுடைய வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மனுஷன்னா இதுவாக தான் இருக்கும், விதைன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு ஊமையை வச்சுக்கிட்டு அதை எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம நினைச்சிட முடியாது. அந்த ஊமை சொல்லப்பட்டது என்ன, சொன்ன விஷயம் என்ன, அதன் கருத்து என்ன, சொல்ல வந்த நோக்கம் என்ன, இதை நம்ம தெளிவாக பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுலபமாக புரிஞ்சிக்கலாம், மனசில் வச்சுக்கலாம், பிறருக்கு ரொம்ப ஈஸியாக அதை சொல்லலாம். மத்தேயு 13:51 பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். 13ஆம் அதிகாரம் தொடங்கி பல ஊமைகளை அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான் இது. எல்லாம் முடிச்சுட்டு என்னன்றாரு, அப்பா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்குறாரு. அப்போ பாருங்களேன், ஒரு உவமையால் சொல்லப்பட்ட பிறகு கூட, அதுக்கு விளக்கம் கொடுத்த பிறகு கூட புரிஞ்சுதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா? அப்போ நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கவனம் தேவை. 3 முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்கணும். மார்க்கு 4:24 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எப்போவுமே நாம் கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து நல்லா கவனித்து கேட்கணும். லூக்கா 8:18 ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனெவனோ அவன் தனக்குள்ளதென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கேட்கிற விதம் இல்லையா, அவன் கேட்குற விதமே சரியில்லையே. அவன் கவனிக்கிறானா, அவன் நம்மளை தான் கவனிக்கிறானா, அவன் வேற எங்கேயாவது எண்ணம் ஓடிட்டு இருக்குதா, இல்லை அவன் நோக்கம் கரெக்டா, என்னமோ அவனுக்கு தேவையில்லாத நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அவனை பார்த்தா கேட்குற மாதிரியே தெரியலையே, எதிரில் தான் நின்று நம்மளை தான் பார்த்துன்னு இருப்பாங்க, ஆனால் நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போது ஆண்டவர் உவமையால் பேசுகிற விஷயத்தை நாம் கவனித்து கேட்க வேண்டும். நாம் கேட்கும் விதம் எப்படி என்பதையும் கவனமாக பார்த்துக்கணும். 3வது 4ஆம் அதிகாரம் மார்க்கு 23 கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அந்த கேட்கும் காது ரொம்ப அவசியம். இன்றைக்கு உலகம் போடும் சத்தங்களையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அது நம் ஆத்துமாவுக்கு பிரயோஜனம் இல்லாததாக முக்கால்வாசி இருக்குது. அப்போ இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு, அதை கவனித்து கேட்பதற்கு நாம் என்ன விதமாய் கேட்கிறோம் என்பதை பற்றிய எச்சரிக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்றாரு. உவமைகள், ஆண்டவர் உவமைகளால் பேசினார், உவமைகளால் தன் வாயை திறந்தார். பரலோகத்தின் மறைவுள்ள பூமியின் கதைகளால், உதாரணங்களால், பழமொழிகளால் நமக்கு விளக்கப்படுத்தினார். இவ்வளவு பிரயாசம் எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்ததை நாம் நினைவில் வச்சுருக்கோமா, வாயில் வச்சுருக்கோமா, பிறரோடு அதை பற்றி நாம் பேசுகிறோமா? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாக அறிந்து கொள்வது, அவர் பேச்சை புரிந்து கொள்வது, அவர் பேசின விதத்தை நாங்கள் அறிந்து கொள்வது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதப்பா. எங்கள் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கிறது, எங்கள் ஆத்துமாவுக்கு சுகமாக இருக்கிறது. இப்படியே கேட்டுக்கொண்டு தேவ வசனத்திலே அதிக ஆவலோடும் பசிதாகத்தோடும் இருந்து அதை உட்கொண்டு ஜீரணித்து வாழ எங்களை வழிநடத்தும். எங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ளும். பிசாசின் தந்திரங்களுக்கும் சோதனை கன்னிகளுக்கும் இக்காலத்து சோதனைகளுக்கும் எங்கள் சந்ததியை விலக்கி காப்பாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.